எக்ஸல் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு இன்வாய்ஸ் டேக்ஸ் இன்வாய்ஸ் பில் வந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸல் ஷீட் வந்து யாருக்கு உதவியாட்டு இருக்கும் அப்படின்னா சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க, சின்ன சின்ன ப்ராடக்ட் பண்ணுறவங்க, வீட்டிலே வச்சு பண்ணுறவங்க, இவங்களுக்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பெரிய கம்பெனியெல்லாம் அவங்க ரெடிமேட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இது யூஸ் ஆகாது. இப்போ ஒரு வாரத்துக்கு 10 பில் அல்லது 20 பில் அப்படி கொடுக்குறவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அதிகமாக டெய்லி 20 பில் 30 பில் கொடுக்குறவங்களுக்கு இது பெருசாக யூஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் இருந்து பண்ணுறவங்க, சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களும் ஒரு இன்வாய்ஸ் பில் வந்து இப்படி தான் இருக்குங்கிற ஒரு ஃபார்மெட்டில் நம்ம கிளைண்ட்டுக்கு கொடுக்கலாம். அதன் மூலமாக நம்ம வந்து சின்ன பிஸ்னஸில் ஒரு பெரிய அளவில் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எப்படி இந்த எக்ஸல் ஷீட்டில் நம்ம எடிட் பண்ணி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறவங்க, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மேலே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸல் ஷீட் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை எப்படி எடிட் பண்ணணும், டவுன்லோட் பண்ணி இதே மாதிரி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஃபார்மட் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைமில் வந்து இந்த லோகோ அப்படின்னா நீங்கள் இதை டெலிட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டெலிட் ஆயிரும். நீங்கள் இன்சர்ட் போயிட்டு இமேஜில் போயிட்டு நீங்கள் என்ன லோகோ நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லோகோ நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளுக்கு வந்துடும். ஸோ லோகோவோட சைஸ் எல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே 2-3 விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் அதையும் நீங்கள் இது பண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா கம்பெனி நேமில் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து அதை டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட கம்பெனி நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து ஒரிஜினல் ஃபார் ரெசிப்ட்ஸ்ன்னு இருக்குது, அதையும் நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இப்போ செகண்ட் லைன் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இதில் வந்து டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2வது லைன் வந்துடும். ஸோ இந்த 2வது லைனை நீங்கள் அழிச்சிக்கிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். பேக் ஸ்பேஸர் யூஸ் பண்ணி நீங்கள் அழிச்சிக்கிட்டு நீங்கள் அதில் நீங்கள் வேறு இது பண்ணிக்கலாம். 3வது லைனுக்கும் திரும்ப ஒரு டவுன் ஏரோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். 4வது 5வதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டியும் நீங்கள் உங்களோட நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 101 அப்படின்னா 101 போட்டுக்கலாம். டேட் வந்து இன்றைக்குள்ள டேட் போடணும் அப்படின்னா நான் ஆட்டோமேட்டிக் கொடுக்கல. ஸோ நீங்கள் ஏன்னா முதலே சொல்லிட்டேன், இது சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது உதவியாட்டு இருக்கும். ஸோ நீங்கள் என்டர் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதில் என்ன ரிவர்ஸ் ஆர்டர் சார்ஜஸ் எதாவது இருந்ததுன்னா எஸ் நோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஒன் டைம் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, ஏன்னா நீங்கள் இந்த ஸ்டேட்டில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ பண்ணிக்கலாம். ஸ்டேட்டில் ஏதாவது கோட் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போர்ட் மோட், வெஹிக்கிள் நம்பர், டேட் ஆஃப் சப்ளை இதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ண தெரியும். அதே மாதிரி பார்ட்டி பில், ஷிப்பிங் பார்ட்டி இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ், அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே என்டர் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டியெல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் திரும்ப தான் என்டர் பண்ணணும். பட் நீங்கள் மெயினாக உங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே பேங்க் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிக்கலாம். சீல், கம்பெனி நேம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த பில் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் நீங்கள் 1 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்ன ப்ராடக்ட் நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏதாவது கோட் மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் இதில் ரேட் 500 ரூபா அப்படின்னா நீங்கள் 500 ரூபா என்ட்ரு பண்ணிக்கலாம். குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 அப்படின்னா நீங்கள் 5 என்ட்ரு பண்ணினோடனே உங்களுக்கு இங்கே வேல்யூஸ் வந்துடும். நீங்கள் டிஸ்கவுண்ட் வந்து நான் பெர்சன்டேஜில் இதில் கொடுக்கல. ஸோ இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 500 நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணால் நீங்கள் 500 என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே டிஸ்கவுண்ட் ஆயிரும். அது மட்டும் இல்லை, இதுக்கு கீழே பார்த்தீங்கனாலே எத்தனை குவான்டிட்டி, ஸோ என்ன அமௌண்ட்டு, டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எவ்வளவு, டேக்ஸபிள் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு 2000 அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்குது. இதில் நீங்கள் தான் என்டர் பண்ணணும் பர்சன்டேஜ். நீங்கள் இது வந்து பர்சன்டேஜாக தான் கால்குலேட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் 5% போட்டிங்கன்னா இந்த 5%க்கு என்ன வேல்யூவோ அது. அதே மாதிரி இதுலேயும் 5 போட்டிங்கன்னா அதில் என்ன வேல்யூ. இப்போ நீங்கள் வந்து என்ன பர்சன்டேஜ் போடுறீங்களோ அது வந்து இந்த 2000லேருந்து வேல்யூவாக எடுத்துக்கும். அது இப்போ 360 அது எல்லாம் எடுத்து போக இங்கே டோட்டல் வந்துடும். இதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் ஏற்றலாம். நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் அந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் குவான்டிட்டி என்ன வேணுமோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ ரேட்டில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வேல்யூ வந்துடும். இப்போ இது டிஸ்கவுண்ட் நான் போடல, ஸோ டிஸ்கவுண்ட் வரல. ஸோ அதே மாதிரி இங்கே இதுக்கு வந்து ஒரு 18% ஜிஎஸ்டி வருதுன்னா ப்ராடக்ட் வந்து வித்தியாசப்படுது. 18%னா 99 வரும். ஸோ நீங்கள் 9 என்ட்ரு பண்ணிக்கலாம். இங்கேயே ஒரு 9 என்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த ரேட் வந்துடும். ஸோ இதை மாதிரி வந்துடுது. இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. குவான்டிட்டி 7 வந்துடுது. டோட்டல் அமௌண்ட் 4500. அதில் நீங்கள் 500 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கீங்க, 4000 வந்துடுது. ஸோ சென்ட்ரல் ஜிஎஸ்டி வந்து 280 வருது, ஸ்டேட் ஜிஎஸ்டி வந்து 540 வருது. இது உங்களுக்கு தெரியறதுக்காண்டி தான். ஸோ அமௌண்ட் வந்து இந்த அமௌண்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் டேக்ஸுக்கு பிஃபோர் வந்து 4000 இங்கே இருக்குது. அதே 4000 தான் இங்கேயும் வந்துருக்கு. அதே மாதிரி ஜிஎஸ்டி என்னங்கிறது இங்கே மேலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் வருது. அதே மாதிரி டேக்ஸபிள் அமௌண்ட் டோட்டலாக நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் கட்டுறீங்க, இந்த 2 சென்ட்ரல் ஸ்டேட்டும் சேர்த்து 820 ரூபா கட்டுறீங்க. அதோடு சேர்த்து உங்களோட வேல்யூ இது அவ்வளோமே வந்துடுது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை என்ட்ரு பண்ணிட்டீங்க. இதை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பிடிஎஃபாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சின்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, நீங்கள் அதில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ இதை உதாரணத்துக்கு ஒரு ஃபோல்டர் போட்டுட்டு 101 அப்படின்னு நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்க.
ஸோ இது முடிஞ்ச உடனே ஏற்கனவே இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணுறது, க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணிங்கன்னா இது சேவாக இருக்காது. உங்களோட கடையோட அட்ரஸ் மட்டும் தான் இருக்கும். திரும்ப உள்ளுக்கு வந்தோடனே நீங்கள் அடுத்த இன்வாய்ஸ் நம்பர் போடுறீங்க. மறுபடியும் உங்களோட டேட் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் வேறு என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு திரும்பவும் மேலே போய்ட்டு பிடிஎஃப்பில் போய்ட்டு பிடிஎஃப் பிரிண்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து 102 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே சேவ் ஆகியே இருக்கும். உங்கள் சிஸ்டத்தில் இருக்கும். எந்தெந்த கிளைண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க இருக்கும். இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட கம்பெனி நேம் லோகோ இருக்கும். ஏன்னா அது நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க, அது மட்டும் இருக்கும். மற்றபடி மற்ற என்ட்ரிஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிடிஎஃப் எப்படி இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பெர்ஃபெக்டாக வந்து ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பில் ஜென்ரேட் பண்ண மாதிரியான ஒரு இன்வாய்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளைண்ட்டுக்கு பிரிண்ட் பண்ணி நீங்கள் சீல் பண்ணி கொடுத்துக்கலாம். இல்லை உங்களோட டீட்டெயில்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.